ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலேருந்து உங்கள் சாமி. ஓகே போல, நான் இன்றைக்கி ஒரு நல்ல அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்கை ஃபோன். இந்த பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நம்பளே. இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன விசேஷமாக நம்பளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் நிறைய கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இப்போ வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஸ்கைப்லையோ இல்லாட்டி ஐஎம்ஓலையோ ஃபோன் பண்ணாலும் சரி, அது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஹேக் பண்ணுறாங்க. அதாவது வந்து பேசுகிறத வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் நம்பளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யாருக்கு பேசுகிறீங்களோ அவங்களும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது ரெண்டு பேரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை யாராலையும் ஹேக் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறத ஹேக் பண்ணவே முடியாது நம்பளே. இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் பாருங்களே, இந்த ஸ்கை ஃபோன் இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே அம்மகளே. ஓகே, இதில் இந்த இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணோன்னே இதில் வந்து நீங்கள் செட்டிங்கோ எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை நம்பளே. நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. ஒரு 8 நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, அந்த 8 நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள் நம்மளே, இந்த 3வது ஆப்ஷன் செட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, 3வது ஆப்ஷனாக கடைசியில் 4வது ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்கும். பாருங்கள், யுவர் நம்பர் அப்படின்னு போட்டு எனக்கு வந்து பாருங்கள் 59693339 இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து நம்பரை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணுன்னா நீங்கள் இந்த நம்பரை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து கூட அவங்கள ஃபோன் பண்ண சொல்லலாம். ஓகே ஓகே, நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா இங்கே முதல்ல பாருங்கள், இந்த முதல் ஆப்ஷன் வந்திருக்கேன். முதல் ஆப்ஷன் வந்தோடனே இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நம்பர்களே நீங்கள் வந்து இப்போ ஃபோன் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ வந்து என்னுடைய நம்பர் தான் நான் ஃபோன் பண்ணிக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இந்த கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல் இருக்குது, இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் போகும். ஓகே அவங்களே. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து 2வது ஆப்ஷன் இந்த பாருங்கள், இதில் ஒன்று போட்டிருக்கா ரெட் கலரில், இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டு பாருங்கள், நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் அவங்க வந்து யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த நம்பர் வந்து இங்கே வந்திருக்கும். இங்கே வந்துருச்சுன்னா இந்த நம்பர் வந்து இதை வந்து டச் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து நேம் கேட்கும். நேம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்க ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துக்குவாங்க. ஓகே, அவங்க ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டிய நம்பர்களே. இவ்வளோ தான் நம்பர்களே. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நம்பர்களே மேலே பாருங்கள் ஒரு ரைட் கொடுத்துப்போம். அந்த ரைட்டு நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, சேவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதில் வந்திருக்கும். இதில் வந்துருந்துச்சுன்னா இப்போ வந்து எனக்கு யாருமே கான்டாக்டில் இல்லை. ஓகே, இருந்தாலும் நான் இன்னொரு மொபைலில் வச்சுக்கிறதுனால அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் இந்த இதில் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள் கால் இருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். ஓகே, சத்தம் கேட்குதா, அவங்களுக்கு சத்தம் கேட்குதா? ஓகே, கால் போகும். ஓகே, இப்போ வந்து அந்த ஃபோன்லேருந்து இந்த இதுக்கு கால் பண்ணுற பாருங்க. பாருங்கள், உங்களுக்கு கால் வந்துருச்சு நம்பர்களே. ஓகே, இது வந்து பாருங்கள் நம்பர்களே, இவங்க எவனாலையும் எந்த கொம்பனாலையும் இதில் வந்து ஹேக் பண்ண முடியாது. ஓகே நம்பர்களே. பாருங்கள், இந்த கான்டாக்டை நீங்கள் டச் பண்ணால் அந்த யாரும் நீங்கள் வந்து நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நம்பர் ஃபுல்லாக நீங்கள் வந்து இதில் வந்திருக்கும். அந்த நம்பர் ஃபுல்லாக இதில் வந்திருக்கும். நீங்கள் வந்து இதை டச் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் காஜாபாய், தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் காஜாபாய், இவருக்கு வந்து நான் கால் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பாரு. ஓகே, அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, இவ்வளோ நண்பர்களே, இது வந்து ஒரு அருமையான அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதை வந்து எவனாலையும் ஹேக் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு அருமையான அப்ளிகேஷன். ஓகே நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.